இந்த எளியவர்களை அடிச்சாலும் கொன்னாலும் கேட்க யாரும் இல்லைன்னு நினைக்க கூடாது. சக மனுஷன் ஒருவேளை பயந்து ஓடி வராமல் இருக்கலாம். அவர்களுடைய தெய்வம் அவர்களை விட்டு கொடுப்பதில்லை, நிச்சயம் கேட்பார். அவர்களை தொட்டு விட்டு நம்ம நிம்மதியாவோ தைரியமாவோ பாதுகாப்பாவோ இருக்க முடியாது. தேவன் என்பவர் ஒன்று உண்டு, தெய்வம் என்பது ஒன்று உண்டு. அவர் நிற்பார், அவர்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த காணொளி ஒரு கிறிஸ்தவனாய் இந்த காட்சிகளை பார்த்து மனவேதனைப்படுகிறேன். இந்த அரசாங்கம் என்பதும் ஒரு அரசனை நாம் ஏற்படுத்தினதும் இந்த உலகத்தை, இந்த இந்தியாவை பாதுகாக்க. ஆனால் அந்த அரசன் இந்தியாவில் உள்ள சிலரை பாதுகாத்து பலரை கைவிட்டு விட்டார். அவர் நல்ல அரசனாய் இருக்க முடியாது. ஜெபிக்கலாம். நாம் சவுலை வேண்டிக் கொண்டோம், தாவீதின் ஆட்சி வரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இந்தியாவில மாற்றமல்ல, தமிழ்நாட்டிலும் தாவீதின் ஆட்சி வரட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா பகிர்ந்து கொள்ளுங்க. இதை அநேகருக்கு கொண்டு போங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாளின் சுவிசேஷமாக இதை நினைங்க. அவர்களுக்காக ஜெபிக்க, அடிப்பட்ட, காயப்பட்ட, நொறுக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்க. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் சான்.